ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்னன்னா, என்னோட பிரெக்னன்சி ஜர்னி பத்தி தான் பார்க்க போறோம். அ ஒரு குழந்தை வந்து உருவாகுறது அவ்ளோ ஈஸியான விஷயம் இல்ல. அந்த உருவான குழந்தைய நான் வந்து கலைக்க பார்த்தேன். அது ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அ ஓகே நம்ம நான் என்ன வீடியோக்குள்ள பண்ணுவேன்னா, போயிடலாம். 3 மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வராம இருக்குல்ல, ஒவ்வொரு முறையும் கார்ட் செக் பண்ணி பார்ப்பேன். அது எவ்ளோ கொடுமையான விஷயம் தெரியுமா? நம்ம ஒரு கார்ட் செக் பண்ணி பார்க்கும்போது, அதுல ஒரு கோடு வந்து நம்ம மனசு எவ்ளோ கஷ்டப்படும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அ ப்ளீஸ் யாருன்னா இந்த மாரி செக் பண்ணி நெகட்டிவ் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது எப்ப செக் பண்ணாலும் நெகட்டிவ்னே வருதே! அப்டின்ற மாரி இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. கரெக்ட்டா வந்து 2022 சரிங்களா? என்னோட பர்த்டேக்கு வந்து அப்போ வந்து எனக்கு பீரியட்ஸ் வரல. நான் வந்து என்ன நெனச்சேன், சரி ஓகே இன்னும் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணலாம். 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அ அப்ப பார்க்கும்போது வந்து என் பர்த்டே போச்சு. என் பர்த்டேக்கு மறுநாள் வந்து செக் பண்றேன் நானு. டிசம்பர் 16 வந்து என் பர்த்டே. டிசம்பர் 17 வந்து நான் செக் பண்றேன். நெகட்டிவ்னு வந்துருச்சு. நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு சொல்லாம, நம்ம வந்து 2 கோடு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நெறைய பிராண்ட் சேம் எல்லா ஷாப்லயும் போயிட்டு ஒரு ஒரு கிட்டுக்கு பதிலு ஒரு 4, 5 கிட்டு வாங்கி வந்துட்டேன். ஒரு 5 கிட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு, அதுவும் வேற வேற பிராண்டுல, வேற வேற கடையில இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் செக் பண்ணா வராது. அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். 17 டிசம்பர் 18, 19, 20, 21 கரெக்ட்டா 5 நாள் நான் செக் பண்ணேன். 5 நாளுமே நெகட்டிவ் தான் வந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கர சோகமாயிட்டேன். பாசிட்டிவா வந்தா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் அப்டின்ற இதுல தான் வந்து நான் பண்ணேன். ஆனா வந்து எல்லாமே நெகட்டிவா வந்ததா, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல விருப்பம் இல்ல. எல்லாமே அவர்கிட்டயும் நெகட்டிவ் நியூஸ் சொன்னா அவருக்கும் கஷ்டமா தானே இருக்கும் அப்டின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லல. நான் வந்து ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா, இந்த முறை வந்து பீரியட்ஸ் வரல அப்டின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் வந்து எதுக்கும் ஒரு முறை செக் பண்ணி பாரு அப்டின்னு சொன்னாரு. சரி ஓகே நான் செக் பண்ணேன். நான் வரல அப்டின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிரலாம். ஏதோ அந்த 5 டேஸ் டேப்லெட் தருவாங்கல்ல. சோ அதனால போயிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டோம். அவங்க கிட்ட போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, "நீங்க இங்கேயும் ஒரு முறை செக் பண்ணுங்க. யூரின் டெஸ்ட் பண்ணலாம்" அப்டின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாட்டி யூரின் டெஸ்ட் பண்ணோம். அங்கேயுமே வந்து நெகட்டிவ் தான் வந்தது. 5 டேஸ்க்கு வந்து டேப்லெட் குடுத்தாங்க. 5 டேஸ் டேப்லெட்டுமே போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 10 டேஸும் ஆயிருச்சு. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வரல திரும்பவும். சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிரலாம். என்னாச்சுன்னு தெரியல திரும்பவும் அப்டின்னு சொல்லிட்டு, திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டேன். போயிட்டு டாக்டர் கிட்ட வந்து இந்த மாரி வந்து எனக்கு பீரியட்ஸே வரல. டேப்லெட் போட்டுமே வரல. 10 டேஸ் ஆயிருச்சு அப்டின்ற மாரி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, "சரி ஓகேம்மா, நீ வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி குடுத்தாங்க. பிளட் டெஸ்ட் எதுவுமே குடுத்தேன். எனக்கு வந்து ரிசல்ட்டே வந்து 6 மணிக்கு தான் குடுத்தாங்க. 3 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் வந்து வெயிட் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் நான் திரும்பி வரேன். ஹாஸ்பிட்டலே வந்து காலியா இருக்கு. ஏன்னா வந்து எல்லா பேஷண்ட்டுமே வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து கொஞ்சம் பேஷண்ட் தான் இருந்தாங்க. ஸோ வந்து எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டாங்க. டாக்டர் வந்து கிளம்பிட்டாங்க. நான் வந்து இந்த மாரி வந்து எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரிசல்ட் வந்து அந்த பிளட் டெஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு எனக்கு பார்த்து எனக்கு புரியல. ஏன்னா நம்ம சிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. எதுவுமே குடுக்குறேன். எங்க சிஸ்டர்ஸ் பார்த்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? அப்படின்ற மாரி கேட்டாங்க. எனக்கா தெரியலைங்க அப்படின்ற மாரி ஒரு ரெஸ்பான்ஸ்ல இல்லாம அப்படி சொன்னேன். அப்புறமா அவங்கள நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, எனக்கு அங்க பேச்சு உண்மையா சொல்றேன் எனக்கு பேச்சே வரல. அப்படியே உட்கார்ந்து ஸ்டில் அழுவுறேன். எனக்கு கண்ணுல தண்ணியா வருது. உட்கார்ந்து அழுவுறேன். எனக்கு பேச்சு வரல. ஒரு மாரி ஹார்ட் பீட் வந்து வேகமா துடிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கர வந்து இப்ப நான் இது சந்தோஷம் பண்ணமா, இல்ல வந்து 2 வாட்டி வந்து ஹார்ட் பீட் இல்லன்னு சொல்லிட்டு இதுவாயிருச்சு. இந்த பக்கமும் அந்த மாரி ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷப்படவும் முடியல. கஷ்டப்படவும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அந்த சிச்சுவேஷன வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்தார். நான் மட்டும் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவருக்கு வந்து அன்னைக்கு பெர்மிஷன்லாம் போட முடியல. கொஞ்சம் அவருக்கு வந்து மீட்டிங் இருந்ததுனால நான் மட்டும் தான் போற மாரி இருந்தது. எனக்கு வந்து ஸ்டில் என்ன அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. உட்கார்ந்து அழுவுறேன். அப்புறமா வந்து ஹஸ்பண்ட வந்து ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் நானு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் இங்க நடக்கிற எந்த மேட்டருமே சொல்லல. அவருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணேன். இந்த மாரி சொன்னாங்க. எதுவுமே சொல்லல. அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நான் மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். டாக்டர் வந்து வரல. நான் போயிட்டு இல்ல நீங்க டாக்டர் நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னதுனால டாக்டர் வந்து அப்பதான் கொஞ்சம் தூரம் போயிருந்தாங்க. சரி ஓகே வேணா வந்து பார்க்கறேன் அப்படின்ற மாரி டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி இவங்க சொன்னதுனால ரிசப்ஷனிஸ்ட் சொன்னதுனால சரி ஓகே நான் வரேம்மான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்தாங்க. எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு உட்கார்ந்து அழுவுறேன். ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு.